இந்த மேகதாது விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுன்றது வந்து தற்கொலை சமமானது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அது அண்ணே அது சொல்லிட்டுனே பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம்னா நாங்களும் கூட நிற்கிறோம். பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. தமிழ்நாட்டினுடைய நமக்கு வரக்கூடிய நம்ம பங்கீடோ நமக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸோ ஒரு விதத்தில் கூட பாதிக்கப்படக்கூடாது. அது அரசோடு நாங்கள் நிற்கிறோம். அது ரெண்டாவது பிரச்சனை. நாங்கள் சொல்வது இந்த துரைமுருகன் காலையில் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கார். அண்ணன் தான் கேட்டார், என்ன சொன்னாங்க? மத்திய அரசின் மீது சந்தேகம் வருதுங்கிறார். எதுக்கு மத்திய அரசின் மீது சந்தேகம் வருமா அவருக்கு? எதுக்கு எங்க மேலே சந்தேகம் வருது? எனக்கு துரைமுருகன் அண்ணன் மேலே சந்தேகம் வருது, எனக்கு திமுக மேலே சந்தேகம் வருது. இவங்க வந்து என்னன்னா காங்கிரஸ் எதிர்த்து இங்கே பண்ணிட்டாங்கன்னா அங்கே கர்நாடக ரட்சணை வேதிக்கணும் ஒரு அமைப்பு இருக்குது. காங்கிரஸ் அவனை ஊசி போட்டுருவான். அவன் கல்லெடுத்து தமிழ்காரங்க கம்பெனியை பார்த்து கல்லெடுத்து அடிப்பான். அப்போ திமுக காரங்க கல்லெடுத்து அடிச்சுட்டானா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. துரைமுருகன் மத்திய அரசு மேலே சந்தேகம் இருக்குன்னு சொன்னார்ல, இந்த சந்தேகத்தை திமுக மேலே நான் சொல்கிறேன். கலைஞர் குடும்பத்தில் சில பேர் இப்போ பெங்களூரில் வசிக்கிறாங்களா? அவங்களுக்கு பெங்களூரில் சில கம்பெனி இருக்கா? அதனால தான் பட்டும் படாமல் அப்படியே அனைத்து கட்சி கூட்டம் மத்திய அரசை போய் பார்க்கலாம். மத்திய அரசு எந்த வெங்காயத்துக்கு போய் பார்க்கணுங்கன்னு? மத்திய அரசுக்கு என்னென்ன வெங்காயம் எதுக்கு? இது மாநில அரசனுடைய பிரச்சனை. மத்திய அரசனுடைய தலையீடு எதுக்கு வேணும்? அவன் தண்ணி திறந்து விட மாட்டான். ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க, கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு சொல்லணும்ல. அது இல்லை. ஆனால் மத்திய அரசு போய் எந்த வெங்காயத்துக்கு பார்க்கணும்னு மத்திய அரசு ஏதாச்சும் சொல்லிச்சுன்னா அப்புறம் பேசலாம். மத்திய அரசு தெளிவாக சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாத்து கட்ட முடியாது என்று சொன்ன பிறகு மத்திய அரசு போய் எந்த வெங்காயத்துக்கு சந்திக்கணுங்கன்னு. அதனால துரைமுருகன் எவ்வளவு பெல்ட் அடிக்கிறார் பாருங்க. அவர் போய் சர்க்கஸ்ல விட்டீங்கன்னா அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இன்னைக்கு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு வாங்கியிருப்பார் துரைமுருகன். இந்த மேகதாத்துவுக்கு துரைமுருகனுக்கு தான் உண்மையால பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பியிருக்கணும். அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இப்படியும் போக மாட்டாராமா, சித்தராமையாவையும் திட்ட மாட்டாராமா, காங்கிரஸ்னு வாயிலேயே வராதாமா. அப்படியே பட்டும் படாம அப்படியே கொண்டு போய் மத்திய அரசு மேல அப்படியே கொண்டு வந்து நிறுத்திட்டு இருப்பாரு. பாத்தீங்களா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா மத்திய அரசின் மீது சந்தேகம். அதே நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் யாரை எதிர்த்து உட்கார்ந்தாங்கன்னா கர்நாடகாவுடைய பிஜேபி எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் உட்கார்ந்தாங்க. தேசிய கட்சியில கர்நாடகாவுடைய பிஜேபி அரசை எதிர்த்து 2021 கர்நாடகாவில் உண்ணாவிரத போராட்டம் உட்கார்ந்தோம். நாங்கள் பயந்தமா தேசிய கட்சின்னு டெல்லியில் எங்களை தப்பா நினைச்சுக்குவாங்க, இன்னொரு நம்ம தோழமை கட்சி எப்படி நான் உட்கார்ந்தோம். தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சி ஏன் உட்காரல? இன்னைக்கு காங்கிரஸ் இவ்வளவு பேசுறாங்கல்ல, உண்ணாவிரத போராட்டம் உட்கார வேண்டியதானே? சித்தராமையா அவரை எதிர்த்து இவ்வளவு பேசுறாருல்ல ஸ்டாலின், சித்தராமையா அவரை கண்டிச்சு ஒரு தீர்மானம் போட வேண்டியதானே அசம்பிளியில்? எதுவும் போட மாட்டாங்க. துரைமுருகன் பல்ட்டி அடிச்சு மத்திய அரசு மேலே பழிய போடுறதுக்கு ஐடியா பண்றாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், தெரியாதவங்க யாரும் இங்கே இல்லைங்கன்னா. அதனால துரைமுருகன் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அனுப்பியிருந்தா ஒரு தங்கப்பதக்கம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கும். ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் வந்து கிரிக்கெட்ல இலங்கை வந்து இந்தியா தோற்கடிச்சதுனால தான் தமிழக மீனவர்கள் மேல இலங்கை வந்து தாக்குதல் நடத்தி கருத்து. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து இவ்வளவு மோசமா போயிருச்சுன்னு நினைச்சு நான் வெக்கப்படுறேங்கண்ணா. இவ்வளவு மோசமா போயிருச்சு. எப்படிப்பட்ட தமிழ்நாடு, எப்படிப்பட்ட படித்த ஒரு மாநிலம், எப்படிப்பட்ட முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு மாநிலம், ஆன்றோர்கள் சான்றோர்கள் வாழ்ந்த அந்த மாநிலத்தில் எப்படிப்பட்ட ட்ரிவியலான கமெண்ட் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கண்ணே, இலங்கையில் நவம்பரில் எலெக்ஷன் வருது. நான் ஒரு மாதத்திற்கு முன்பு இலங்கைக்கு சென்றிருந்தேன். என் பக்கத்தில் இலங்கையினுடைய அதிபர் இருந்தார், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். 2 பேரும் 45 நிமிஷம் ஒரு நிகழ்வில் ஒன்றா இருந்தோம் திருகோணமலையில். ஐயா சம்பந்தன் அவர்களுடைய இறப்பு விழாவுக்காக போயிருந்தேன். அப்போ நான் ரணில் ஐயாட்ட மன்றாடி கேட்டேன், ஐயா ஒன்று நம்ம மீனவர்கள் மேலே கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து டிப்ளமேட் இல்லைங்கன்னா நான் அரசு சார்பாலாம் பேச முடியாது, நான் அரசியல் கட்சி தலைவர், கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்கணும். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மிகுந்த மனிதாபத்தோடு தான் நாங்கள் நடந்துக்கிறோம், நீங்கள் பாருங்கள் துப்பாக்கி சூடெலாம் எதுவுமே இல்லையே, நான் ரொம்ப கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம், அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு. ஒரு நல்ல ஒன்று புரிஞ்சுக்கணுங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள், அதாவது வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் வருவதையே கடுமையாக எதிர்க்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டு பயணத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மீனவர் வந்தாருன்னா படகை பிடிச்சி இம்பவுண்ட் பண்ணி படகை அரசுடைமை ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. இலங்கையினுடைய சட்டம் 2018 சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டினுடைய மீனவ படகு இலங்கை நேவி பிடிச்சிட்டாங்கன்னா அரசுடைமை ஆக்கிடுறாங்க. அது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு போட்டை கூட ஆக்ஷன் பண்ணாமல் தடுத்து நிறுத்தியிருக்கோம். இதெல்லாம் சாதனை இல்லையாங்கண்ணா? இதெல்லாம் மோடி அவருடைய சாதனை இல்லையா? 2018 பிடிக்கப்பட்ட ஒரு போட்டை ஆக்ஷனுக்கு வரல. ஏன்னா அவங்க ஆக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தர் அந்த போட்டை விலைக்கு வாங்கிட்டு போயிடலாம், அரசுடைமை. அதனால் அந்த சட்டத்தின்படி நம்முடைய மீனவ சொந்தங்களுடைய படகு அரசுடைமை ஆகியும் கூட நாம் ஆக்ஷன் பண்ண விடலை, அப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்ஷன் பண்ணாதீங்க, எனக்கு அந்த படகை திரும்ப கொடுங்க. இது மோடி ஐயா பண்ணியிருக்காங்க. இரண்டாவது, இலங்கையில் செப்டம்பர் அக்டோபரில் எலெக்ஷன் வருதுங்கண்ணா. அரசியல்வாதிகள் கடுமையாக தான் இருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா. எலெக்ஷன் வர்ற வரைக்கும் செப்டம்பர் அக்டோபர்
1னா 10 10னா 100 எலெக்ஷன் டைமில் அரசியல்வாதி எப்படி பேசுவான்னு உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் தாண்டி இலங்கையை பொறுத்தவரை நடுநிலைமையோடு இருக்க வேண்டும் விரும்புகிறாங்க. ஆனால் சில இடத்துல அந்த இலங்கையினுடைய நேவி செய்திருப்பது அட்டூழியம், அதை மேற்றுக்கவே முடியாது. ஜெய்சங்கர் ஐயாவை நேற்று முன்தினம் டெல்லியில் நான் சந்தித்தேன். நேற்று முன்தினம் சாயந்தரம் சந்தித்தேன். நேற்று இஷ்யூ ஆனதுக்கப்புறம் ஜெய்சங்கர் ஐயா தொலைபேசியில் பேசினாங்க. அது என்னோட முகநூல் பதிவில் போட்டு எதுக்காக நான் கிளாரிஃபை பண்ணுறாங்கன்னா, நண்பர்களுக்கு சில உண்மை தெரிய வேண்டும் என்று. இலங்கையினுடைய தூதுவரை நம்முடைய நார்த் பிளாக் சவுத் பிளாக்கு கூப்பிட்டு நாம் வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். இதெல்லாம் டிப்ளமேசியில் ஒரு சொல்யூஷனுங்கண்ணா. அடுத்து அந்த தூதரையே திருப்ப அனுப்புறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? வார்னிங். எதுக்கு அதை பண்ணீங்க? உங்கள் நாட்டிலேருந்து எதுக்கு எங்கள் மீனவர்கள் போட்டை வந்து இடிச்சிங்க? எதுக்கு எங்கள் மீனவர்கள் ஒருத்தர் வந்து மரணத்துக்கு நீங்கள் காரணம்? நடவடிக்கை எடுங்க. ஸோ இந்திய அரசு எவ்வளோ கம்பீரமாக இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்கன்னா, இலங்கையினுடைய தூதுவரை நம்ம ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். அதை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு ப்ரெஸ் நோட்டு மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நாளை திங்கட்கிழமை தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நானும் மீனவ தலைவர்களும் ஜெய்சங்கர்ஜியை சந்திக்கிறோம். திங்கட்கிழமை 3 மணிக்கு டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை ராமநாதபுரத்தை சார்ந்த மீனவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் உட்பட எல்லோரும் அங்கே போய் டெலிகேஷன் போகிறோம். கடுமையாக பேச போகிறோம். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. போட்டை பிடிச்சி வச்சிருக்கோம், நாங்கள் போட்டை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். கச்சத்தீவு யார் கொடுத்தா அதுக்குள்ள நான் போக விரும்பலிங்கண்ணா. நமக்கு தீர்வு வேண்டும். அதனால் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இதை விட என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கண்ணா. என்ன செய்ய முடியுமோ ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டு எல்லாம் செய்கிறோம். இலங்கை தூதரை கூப்பிட்டு, கடைசி இலங்கை தூதரை எப்போ கூப்பிட்டு வான் பண்ணுங்கண்ணா? நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கோம். இந்த நம்ம 10 வருஷத்தில் இலங்கை தூதர் நம்ம கூப்பிட்டதே இல்லையே. அது வந்து டிமார்ச்சின்னு அதை சொல்கிறாங்க ஒரு டேர்ம். இவ்வளவு செய்திருக்கின்றோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க நம்ம மேலே ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு திமுக காரன் கிளம்பியிருக்கான். நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று களத்தில் இருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த டேர்மை கொஞ்சம் பாருங்க, அல்லது மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. 2014 பின்னாடி பாருங்க, ஷூட்டிங்கே இல்லையாண்ணா. இன்னைக்கு இலங்கை நேவி அநியாயம் பண்ற, ஆக்ஷன் எடுக்கணும். அதற்கான எல்லா நடவடிக்கை எடுக்கிறோம். தூதரை கூப்பிட்டு நம்ம சத்தம் போட்டிருக்கோம். தூதர் நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரை செய்திருக்கின்றோம். அவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. நம்ம அம்பாசிடர் இலங்கையில் வேலையை செஞ்சுருக்காங்க. மிக துரிதமாக அந்த இறந்து போன மீனவ சகோதரருடைய உடலை மிக துரிதமாக இன்னைக்கு காலையில் 4 மணி கொண்டு வந்து சேர்த்திட்டோம் ராமேஸ்வரத்துக்கு. காலைல 4 o'clock இந்தியன் கோஸ்ட் கார்டு பார்டரில் வாங்கி நாமளே கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் அந்த துக்ககரமான அந்த நண்பருடைய கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். எல்லாம் இவ்வளவு துரிதமாக செய்கிறோம். முதலமைச்சர் என்ன பண்ணும்? இந்த சொல்யூஷனில் நாமளும் பங்கெடுக்க வேண்டும் நினைக்கிறத விட்டுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதனால தான் திங்கட்கிழமை 3 மணிக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு டெலிகேஷன் மத்திய அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்க செல்கின்றோம். நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி விட்டு வரப்போகின்றோம். எந்த மாற்று கருத்தில் நம்ம கோபத்தை வெளிப்படுத்திட்டு வர்றோம். அமைச்சர் அவங்க அஃபீஷியல் சேனலில் எடுத்துகிட்டு போவாங்க. நன்றி அண்ணா.